சென்னை மாநகர் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு குடும்பத்தோட வந்திருக்காங்களாம். குடும்பத்தோட வந்திருக்காங்கடா. சென்னை எல்லாரும் கோயில் கிட்ட இருக்குது. யாரு வரலாம்? வழி விடுங்க. புரியாதங்க. வழி விட்டுங்க உள்ள வரட்டும். ஏன் இந்த கண்ணீரும் கவலையும்? எல்லாரும் கோயிலை கட்டி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீ கோயில் கட்டி மனவேதனையும் கடனும் துன்பமும் பட்டிருக்க. வாஸ்தவமா தப்பா? அந்த காலத்துல கோயில் கட்டவன் ராஜயோகம் உள்ளவன் கோயில் கட்டணும்னு சொல்லுவாங்க. இப்ப மனத்துல பக்தி உயர்ந்திருந்தாலே போதும் கோயில் கட்டலாம்ங்கிற முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த பாக்கியம் இல்லாதவன் கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட முடியுமா? முடியாது. அதனால இது சிவபெருமானுடைய சோதனைடா. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நீங்க நின்று விட்டாங்க. உங்களுக்கு உண்மையை விளக்கணுமா வேண்டாமா? கருப்புசாமி மேல அன்பு வச்சு என் குலதெய்வம் என் சொந்த சாமி. கோயில் கட்டணும்னு உள்ளத்துக்குள்ள பல வருஷம் கோயில் கட்டிட்டேன். கடைசியில பார்த்தா எனக்கு வீடு கட்ட வேண்டிய என் உரிமையான இடத்துல உனக்கு கோயிலை கட்டி தந்துருப்பான்னு சொல்லி இந்த இடத்துல கோயிலை கட்டிட்டேன். குடியிருக்க வீடு இல்லாம தெருவில் அரைஞ்சேன். அப்போ ஒரு நாள் கண்ணீர் விட்டு கேட்டேன், நான் இருக்க வேண்டிய இடத்துல உன்னை இருக்க வச்சிருக்கேன், ஆனா எனக்கு இருக்கிறதுக்கு நீ இடம் தந்தையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு வீடு வாங்கி தந்தாரு. கடினமான ஒரு மந்திரம் கையில வச்சிருக்கேன். அவங்க அம்மாவை ஏத்துறது மந்திரம். எனக்கு யாரை ஏத்துறது? அவங்க அம்மையை ஏத்துறது. சூடு வந்து கட்டியோ. அப்படி கருணை கொண்ட கருப்புசாமி எனக்கு வீடு வாசலாம் கட்டி தந்துட்டாரு. இன்னும் இந்த பிள்ளை குட்டிகள்லாம் வாழ வைக்கிறதுக்கு தான தர்மம் செய்யறதுக்கு எல்லா சக்தியும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதையா உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு நான் கேட்டேன். அவனுக்கு அந்த சிவனுக்கு ஒரு கோயிலை உருவாக்கிட்டோம் நம்ம. என்னப்பா? ஆனா இப்ப நம்முடைய பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கையில இல்லாம மாட்டிக்கிட்டு முழுக்கி பத்தமா தப்பா? அவைகளெல்லாம் நம்ம கைவிட்டு போகாமலும் காப்பாற்றணும். கடன்கள் இல்லாமலும் நம்மளை மீட்டணும். இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய அலுவலகத்துல வேலையை கூட்டி தந்து வாழ்க்கையை நல்லாக்கி தரணும். இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு புனிதமான வழியை தேடி தெளிவுபடுத்தி தரணும். சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது, எங்களை சுபிட்சமா வாழ வச்சிடணும்னு நீ கேட்க வந்திருக்க. அதான மக்களே, கால விட்டுவாங்க. கால விட்டுவாங்க. வேற என்ன மகளே வேணும்? உன் தாக மட்டும் சொல்லு. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை தரம்னு அருமையா சொல்லிட்டேனே. இருந்தாலும் நீ வாயார கேட்டு நான் பதில் சொல்லணும்னு நீ விரும்புறேன். அதான விஷயம் அப்பா. சரி, கடல் கடந்து போய் வாழக்கூடிய நிலை இருக்குமா அல்லது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலை இருக்குமான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கலாம். இருக்கா இல்லையா? என் பேத்தியால நான் கடல் கடந்து இருக்க வச்சு பல கோடிக்கு அதிபதியாக்கி கூட்டிட்டு வரணும் நான் நினைக்கிறேன். நீ ஆசைப்படுறியா? நல்லது. கால விட்டுவா. அதனால வைகாசிக்குள்ள நல்வாழ்வை உருவாக்கி தந்துருந்தேன். அந்த கோயில் கொஞ்சம் விருத்தி இல்லாம பிரகாசம் இல்லாம இருக்குடா. ஆண்டவனை கொண்டு வச்சோம், அருள் ஒளி இல்லை. அந்த அறகுறையான நிலையை சரி பண்ணுவது எப்பொழுது?
நான் அந்த ஸ்தலத்துல வந்து கால் மிதிக்கணும். அந்த இடத்தை நான் பார்த்து வழிவகுத்து முழுமையாக்கி தந்தா போதுங்களா? செம்மையாக்கி தாரேன். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, எமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கடந்துக்க. திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். என் அருவாள்ல இருக்கிற மாலையை கொண்டாடா. வெற்றிவேல் முருகனுக்கு. செம்மையா இருக்கிறான். சரிம்மா, சந்தோஷம், ஆனந்தமா இருங்க. இருந்து என்ன பார்த்து போங்க. கருப்பு சென்னை மாநகர் எல்லை. என் குடும்பத்துல கொஞ்சம் கடன்கள் இருக்கு, தொழில நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன். விறுவிறுன்னு வாங்க, வாங்கப்பா. கோபம் வரும்னு வந்துருங்க சீக்கிரம். இங்க வந்து காலில் விழுந்துட்டாங்க ஐயா. மகனே இங்க வந்தாச்சு. நீங்களும் 2 பேரும் வந்திருக்கீங்களா? சரி, அழைப்போம், கவனமா இருக்கு. பக்கத்துல வாப்பா. 3 வருடங்களுக்கு முன்னால கொண்டு உள்ள தெய்வ சேவைக்கு நான் செய்த தொண்டுக்கு இதுவரை எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு உன் ஏக்கம். அதுவா தப்பா? ஆனா இப்ப நான் பொல்லாத கடன்கள்ல மூழ்கி இருக்கிற இடத்தை கூட விட்டுட்டு ஓடி போயிருவனோ என்ற துன்பம். என்னடா சொல்ல மகனே, அப்படித்தானே? அதையெல்லாம் தீர்த்து உங்களை சுபிட்சமா நான் வாழ வச்சுட்டோம்னா அது போதும்ல. கால் வாங்க, கண்ணீர் விடாதீங்க, அழாதீங்க, பக்கத்துல வாங்க. வேற என்னப்பா வேணும்? நான் சொன்னதுதான் நீ திருப்பி சொல்லுத. கண்ண முடிக்கா, என்ன நல்ல மனசார நினைப்பாப்ப நீ. செல்வங்கள் பெருகிடுது, லட்சுமி ராட்சம் தந்திருக்கேன். படிப்படியா உன் கடனை நீக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்திருக்கேன். செல்வாக்காரு, நல்லாரு. என் அன்னதானத்தை வயிறார சாப்பிட்டு விட்டுருப்போம். சரியா? கருப்பசாமி, பெங்களூர் எல்லை. பெங்களூர் என் தொழிலை வளமாக்கி தரணும், எனக்கு ஒரு குழந்தையும் தரணும்னு கேட்டு வந்தவன். பெங்களூர் எல்லை. பெங்களூர் காலப்பா. சன்னிதானத்தை மறைக்காதங்க. நல்ல காலப்பா. ஒருநிலைப்படல மனம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது 17 ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய தொழிலும் உனக்குன்னு இருந்த கல்வியும் சிறப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ 5.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில நஷ்டமும் குடும்பத்துல உள்மன பிரிவும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. வருத்தமா தப்பா? ஆனா இப்ப நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவணி மாதத்துல உனக்கு குழந்தை வரக்கூடாதுன்னு உத்தரவு. என்னுடைய ஆடி அமாவாசை கழிந்து ஆவணியில உனக்கு ஒரு குழந்தை தோன்றும். அதற்கு இடையில தொழில நஷ்டம் இல்லாமலும் ஆக்கி தரேன், உள்பிரிவு இல்லாமலும் காப்பாற்றி தரேன், தெளிவாக்கி நிறைந்த பணத்தை தரேன்டா. வெட்டி விட்டு இந்த கனியை தொழில் தாமத்தோடு வை, ஜெயிச்சிருவேன். புளிச்சி குளம். அது என்ன குளம்? அப்படி ஒரு குளம் இருக்காயா? சாத்தாங்குளம் இருக்கு, தட்டாங்குளம் இருக்கு, செங்குளம் இருக்கு, மங்குளம் இருக்கு. புளிச்சி குளம் யாரும் இருக்கீங்களா? புளிச்சி குளம் 2 பேர் வந்திருக்கீங்களா? ஒரு ஆள் வந்திருக்கீங்களா? 3 பேர் வந்திருக்கீங்க. புளிச்சி குளம்
உன்னுடைய கட்டுமனை உள்ள வரவா விலையிலே உள்ள போயிட்டு வர. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது 3.25 ஆண்டுகள் இவளுடைய உடல்ல ஒட்டி இருந்துச்சு நோய். வாசமா தப்பா? அதுல டாக்டர்கிட்ட போய் அறுவை சிகிச்சை செஞ்சு எனக்கு செலவாகுமா அல்லது குணமாகுமா ஆகாதாங்கிற சந்தேகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க. ஆனா இப்போ அதை நிறுத்தி எந்த ஒரு பங்கமும் இல்லாம காப்பாத்துறோம்னு சொன்னேன். சொன்னபடி நிறுத்திருக்கனா இல்லையா? இப்ப இந்த மகளுக்கு நல்வாழ்வை தரணும், உங்க கடன்களை தீர்த்து தரணும். செய்வன வைவன இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி ஒண்ணு இல்லைன்னு உத்தரவாயிடுது. வீணான மனக்குழப்பம் தேவையில்லை. புரியுதா? அதனால உங்களுடைய நோயை தீர்த்து தந்து வளமாக்குறது போல உங்க குடும்பத்தையும் வளமாக்கி தந்ததுடா. வேற என்னப்பா வேணும்? நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, சொரிஞ்சுக்கிட்டே கிடக்க. எப்படி கிடக்க? சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்த வாரம் வரும்பொழுது அதுக்கு மருந்து, நானே மருந்து நிறுத்திட்டேன் போ. ஆமா, அந்த வெள்ளைப்படுதலை நிறுத்தி வெட்டியாக்கி தரேன், வேலையில உயர்வை தரேன். இனி நோய் இல்லாம காப்பாத்துறேன். சங்கரன் கோவில் எல்லை, சங்கரன் கோயில் காலொன்று வாப்பா. சங்கரன் கோவில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது இப்போ தொழில நஷ்டமும் கடனும் நடந்துகிட்டு இருக்கு. வேற என்னடா வேணும் உனக்கு? நான் அதை யோசித்து பார்க்கும் பொழுது வேறொரு வாழ்க்கையை நான் அமைக்கிறதுக்கு முன்னால இந்த மாலைக்கு போட்ட மாலைக்கு என்னடா முடிவு? நினைச்ச நேரம்லாம் ஒரு பொண்டாட்டி மாத்த முடியுமாடா? காலம் கண்ண முடிக்கா என்னன்னு கேக்குறேன். கண்ண முடிக்கா நல்ல நிமிந்து உட்கார பாப்போம். என்னன்னு கேக்குறேன். உன்னுடைய விஷயத்தை மறைச்சுதான் நான் பேச வேண்டியிருக்கு. அதனால என்னை நாளை செவ்வாய்க்கிழமை வந்து தனியே வந்து பார்த்து விளக்கம் தெரிஞ்சு தெளிவடைஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து என்ன பார்த்து எல்லாம் தெளிவடைஞ்சுக்கலாம். அதே சங்கரன் கோவில் எல்லை காலன் அப்பா கூப்பிடுறேன். வருத்தப்படக்கூடாது, கூப்பிடுறேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது பக்கத்துல வாப்பா. உனக்கு பின்னால அருவா பிடிச்சி சொல்லமானவனு ஒரு சாமி துணைக்கு வராரு. புரியுதா? ஆனா அந்த தெய்வத்துக்கு உனக்கு எதுவும் உறவு உண்டுமானு கேட்டா அப்படி ஒரு உறவே கிடையாது. ஆனா அந்த எல்லையில இருக்கிறதுனால உன் காவல் அப்படின்னு சொல்லி வாரம். இப்போ 3.25 ஆண்டுகள் உன்னுடைய பணமும் தொழிலும் நஷ்டமாயிடுது. வீட்டுல பொம்பளைக்கு உடல்நிலை கோளாறும் மனவேதனையும் நடக்குது. வசவ தப்பா? இப்ப நான் இழந்த பணத்தை மீட்டி தரணுமா அல்லது அடுத்த தொழிலை உருவாக்கி தரணுமாப்பா? கால ஒரே கல்வி என் தலையிலே பக்தனுடைய இலக்கணம் அதானே. முதல்ல உனக்கு 13.5 லட்சத்தை இழந்தத மீட்டித்தாரேன். வட்டியோட சேர்த்தா ஒரு 15.25 லட்சம் வருது. சரிண்ணா? அதை நான் மீட்டித்தாரேன். ஒரு 7 ரூபா மூல வாங்கி தரேன். அதுக்கு அடுத்து தொழிலை வளமாக்குறதுக்கு வேண்டிய வழியும் பண்ணித்தாரேன். ஒருத்தருடைய இடைஞ்சல் நடக்க அதை தீர்த்து தரேன். சென்னை மாநகர், சென்னை கணவன் மனைவி எங்க இடத்தை வித்து தரணும். நான் ரிஜிஸ்டர், நீ ரிஜிஸ்டரா? நீ ரிஜிஸ்டரா? வேற யாருமே வச்சுக்கிற வாங்க. வேற சொல்லுவா, வேற சொல்லவா? குமாரவேல் வேற சொல்லவா? இல்ல இல்ல அவங்க வேற சொல்லி கூட. அப்ப நீ ஏன் இடையில பேசுற?
கணவன் மனைவி இந்த வாரவங்க பாப்பா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படி கொஞ்சம் வழி விடுங்க வாராது காலன் வாடா. ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்காங்கப்பா, பக்கத்துல வாங்க. என்ன வேணும்? கால் எடுத்து வா, கண்ணாடியை கலச்சிட்டு விடு. கூப்பிடுவாங்க. குழல் இனிது யாழ் இனிது மடலை சொல் கேளாதவர்னு சொல்லி வள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. பக்கத்துல வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க எல்லாவல்ல மயில்வாகனாகிய முருகப்பெருமானுடைய அருள் ஆசி உன் குடும்பத்துக்குள்ள பூரணமாக இருக்கு. அத்தனை அருளாசி இருந்தும் நாங்க கடினமான விரதமும் கடினமான வேண்டுதலையும் பல செய்தும் இப்போ 3 ஆண்டு காலங்கள் எங்களுக்கு குழந்தைய பற்றிய அறிகுறியே கிடைக்கலையே. வாஸ்தவா தப்பா? இதுக்காக மருத்துவத்தை பார்க்கும் பொழுது நான் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு உனக்கு பதிலும் கிடைக்கலையே. என்னடா எதுவும் பொய் சொல்றப்பா? அதனால தீராத வினைக்கு தெய்வமே துணை அப்படி நினைச்சு கருப்புசாமியை பார்த்தா குழந்தை கிடைக்கும்னு வந்திருக்கீங்க. கொடுக்க சொல்லி உத்தரவாயிடுது. காலம் வந்துருவான். பக்கத்துல வா, கண்ண முடி உட்கார். உன்னுடைய கற்ப பையை நான் பார்க்கும் பொழுது அதுல வேற எந்த உபாதைகளும் இல்லை. ஆனா உஷ்ண உபாதையால் தோன்றும் வாயு மட்டும் நிறைவா இருக்கு. அதனால உயிரணுக்கள் தங்க மாட்டுக்குன்னு மேல இருந்து உத்தரவு. சரிதாடா? என்னடா நீங்க எடுக்கிற ஸ்கேனை விட என் ஸ்கேன் பொல்லாத ஸ்கேன் தான். அதனால நான் கருப்பசாமி ஆண் பிள்ளை கொடுக்கும்படி கட்டளை. ஆனா என் பேர் தான் விடணும். விடலன்னா உன்னை மிதிச்சு தள்ளிடுவேண்டா. கருப்பசாமி விடுவியா? குழந்தையா வந்து பிறக்க செல்வம் உண்டு, குழந்தை பாக்கியம். ஆனந்தமா இரு மகனே, அற்புதமாக இரு. என் அன்னதானத்தை வயிறார சாப்பிடு, சந்தோஷமா இருக்கு. என் கோயில்ல வந்து தங்கியவன் கூப்பிடுறேன். யாரும் நீங்க 2 ரூபா கோவப்பட்டு கூடாது. எங்க போனீர்னு அவரை ஏசக்கூடாது. அந்த நேரமும் விதியும் அப்படித்தான் இருக்கும். மனசுக்குள்ளே ஏத்தி இல்ல. பக்கத்துல வாப்பா. என்னடா வர வேணும் உனக்கு? காலன்ட்டு வா. எல்லாரும் கூப்பிட்டு குறி சொல்லுத மாதிரி நான் கும்பிடுற தெய்வமும் என் வாக்குல இருந்து பேசணும். நான் பல ஆண்டு காலமா கும்பிடுறேன். அந்த சக்தி எனக்கு தெளிவா கிடைக்கணும். நானும் 4 பேருக்கு அள்ளி கொடுத்த விபூதி பலன் கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்கேன். என்னடா அத பண்ணி தந்துட்டா சொல்லு. கால விட்டு வா. பக்தியின் பெருக்கிற மகனுக்கு பேச முடியல. ஆமாப்பா, பக்தியின் பெருக்கில் பேச முடியவில்லை. வேற ஒண்ணும் இல்ல. கண்ணமுடி உட்காருடா. என்ன நினைச்சி அந்த தெய்வத்தையும் கூப்பிட்டுக்கா. உனக்கு துணை கிடைக்கும். நிறைந்த செல்வமும் தான தர்மமும் செய்வாய். மதுரை அரசாணு மீனாட்சி. மதுரையா சொன்னமான ஆடுவீங்களா? மதுரை மாநகர் முத்துகருப்பசாமின்னு கூப்பிடுறேன். மதுரை மாநகர் வாங்க வாங்க. நேராவது என்னெல்லாம் இருக்குன்னு பாருடா. 4 படத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்தான். கொண்டாப்பா கொண்டாப்பா. வாப்பா வா.
உன்னுடைய கோயிலை வளமாக்கணும், அதே போல கூப்பிட்ட நேரத்துல வந்து வாக்கு சொல்லணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வந்தத இன்னும் முழுமையாக்கி தரணும். அதுக்கு பாத்தியப்பட்டவங்க கொஞ்சம் பிரிஞ்சு கிடக்குறாங்க, அவங்களையும் ஒண்ணு சேர்க்கணும். வாஸ்தவமா தப்பா? கால் அனுப்போம். ஓடிவா, கொடுக்கணுமா? சரிதான், பெற்றுக்கொள். அந்த சொல்லமானவன் கூட வருவான், வெற்றி உண்டு மகனே. அதே நான் முத்துக்கருப்ப சுவாமி, முத்துக்கருப்ப சுவாமி கால் ஒன்று வரலாம். பேக்க தூர எடுத்து வச்சுக்கணும். ஏன் மகமே பாபா 18 ஆண்டுகளுக்கு முன்னால பாரம்பரியமா அருள் எடுத்து வந்த கருப்பசாமிய திசை திருப்பி விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த திசை திருப்பினவங்களை உன் பக்கத்துல எதிர்ப்பு இல்லாம ஆக்கி அந்த முத்துக்கருப்பண சாமிய உன் மேல ஏத்தி விட்டா போதுங்களா? இடைப்பட்ட காலத்துல வந்தவனை முடக்கி திசை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதை ஒண்ணு சேர்த்து கொண்டு வரேன். கண்ண மூடி உட்கார பாப்போம். அமைதி. கால் ஒன்று இந்த திருவிழாவுக்கு கச்சை கட்டி ஆட வைக்கிறேன். உன் கையால என்ன நினைச்சு விபூதி கொடுக்கறத நடத்தி கொடுக்கறேன். அந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் விலக்கிட்டேன். கூட இருக்கப்பா, இருந்து பார்த்து போலாம். கருப்பசாமி, ஆமா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்ஐசிக்காரன் என் வீட்டை வச்சிருக்கான். உன் வீட்டை வச்சிருக்கானடா? எல்ஐசிக்காரன் என் வீட்டை வச்சிருக்கான். உன் வீட்டை வச்சிருக்கானா? வயிற்றில் ஒண்ணு நேர அங்க நீ போடா. காரியக்கார பைய விட நேரம் ஏன் கால விடுதான்? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான, அவரை பார்க்க வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உடம்புல ஒட்டின ஆவிய நீக்கிட்டேன். இனிமேல் அதனால இடைஞ்சல் இருக்காது. அந்த எல்லையத்துல மாற்றிருக்கக்கூடிய வீட்டை மீட்டு தர முடியுமான்னு கேட்டேன். நீ அவனுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிடு. அந்த வீட்டை நான் மீட்டி தந்துருதேன், வெட்டியாக்கி தரேன். வர சொல்லிருந்தேன், கவலைப்பட வேண்டாம். வெற்றியாக்கி தரேன்னு சொல்லிட்டேன். என்ன கூப்பிட்டுக்கா, ஜெயிச்சு வந்துட்டேன். பரமக்குடி, 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 பரமக்குடி. வாங்க நேரம். பரமக்குடி வராங்களா? 2 பேருக்கு அந்த பக்கம் இருந்துக்காங்க. பரமக்குடி வயிற்றில் ஒண்ணு. சீக்கிரம் வாங்க. பரமக்குடி புரிஞ்சுறாங்க. நீ வராதம்மா, நீ போமா. கண்ண முடி உட்கார். உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது 3.5 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய தோஷத்தால இப்ப நோயும் பிணியும் வாடிக்கிட்டு இருக்கு. அதனால இதுல உயிர்கண்டம் இல்லாம நான் காப்பாத்தி தரேன். இன்னும் மாசி சிவராத்திரிக்கு பிறகு இவனை வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு தைரியமாக்கி தந்தா போதுங்களா?
வெட்டியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. பக்கத்துல வா. இந்தாப்பா, இந்த கனியை வச்சுக்கா. ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்துறேன். மாசி சிவராத்திரிக்கு பின் நீ வேலைக்கு போகலாம். ஆரோக்கியம் கிடைக்கும், ஆயுள் பாக்கியம் இருக்கும். உனக்கு அடுத்த வேலைக்கு உத்தரவு இருக்கு. குழந்தை எங்க? தூங்குற பிள்ளைக்கு எப்படி சொல்ல முடியும்? இருந்து கேட்டு போ. புரியுதா? அறிவோட செயல்படணும். கோயம்புத்தூர் எல்லை கணவன் மனைவி. அப்ப நான் அடுத்துட்டு போன என் முன்னாடி கூட்டுட்டுமான்னு கேப்பேன். கணவன் மனைவி இன்னும் ஒரு முறை கால் விடணுமே, மனம் பதறது என்னன்னு கேட்க வேண்டாமா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது 22 ஆண்டுகளுக்கு முன்னால பல்வேறு குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை நான் தந்திருந்தேன். அதுல உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உன் மீது வெறுப்பும் பொறாமையும் வேதனையும் பட்டு உன் உள்ளத்தை காயப்படுத்தியது உண்டு. மொத்தமா தப்பா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த குடும்பத்துல இவனை ஒட்ட விடாம ஆக்குனதுக்கு காரணமே இவன் பொண்டாட்டி தாம்னு உன் மேல பழி சொன்னதும் உண்டு. காரணம் இப்போ உங்களுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு 3 விதமான டாக்குமெண்ட் பத்திரங்கள் உங்க கையை விட்டு விலகி அடமானத்துல கிடக்கு. பத்தமா தப்பாப்பா? இவைகளை எல்லாம் மீட்டி தரணும். அடுத்து என்னுடைய தொழிலை வளமாக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியமும் கிடைக்கணும். எத்தனையோ விஷயங்கள்ல போய் முட்டி இப்ப நான் தோல்வியிட்டு இருக்கேன். அடுத்த படி எனக்கு உண்டுமா அல்லது இதுதான் நிலைமையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் உன் கேள்வி. காலம் சொல்லலாம். என் பேத்தியால போய் பார்த்தேன். உன் மக்களை அவ அறிவை கொஞ்சம் துண்டி பார்த்தேன். அவளை சயின்டிஸ்ட் ரிசர்ச்சுக்கு போக வைக்கலாமா, டாக்டரா படிக்க வைக்கலாமா, வேற என்ன துறைக்கு போகலாம்னு பார்த்தா அவன் மனத்தை பொறுத்தவரை கலெக்டரா போகிறதுக்கு தான் உத்தரவு இருக்கு. கருப்பசாமி பேரை சொல்லி அவளை ஐஏஎஸ்ல பார்த்து வைக்க தாரேன். என்னடா ஒண்ணுக்குற மாட்டேங்க? அவளை கலெக்டர் ஆக்கி தந்தா போதுங்களா? 2 பேரும் ஒண்ணு போல மன நிறைவா கால் வந்துட்டுவாங்க. என் செல்ல மக்கா, என் அறுவாள் நடக்கிற வெற்றி மாறே கொண்டா. இப்ப அறகுறையா கிடக்கிற வீட்டை பூரணமாக்கி தரணும். வீட்டுல அங்கிருந்து லோன் தபால்கள் வந்திருக்கிறதெல்லாம் அடிச்சு வெற்றியாக்கி தரணும். இதுக்கிடையில என் பேத்தியால கலெக்டர் ஆக்கியும் தரணும். கூப்பிடுப்பா. என்ன விளையாட்டு மாலைப்பார் கருப்பசாமிக்கு வாழ வச்சு தரேன், கலெக்டர் ஆக்கி தரேன். நீ 2 கேள்வி கேட்க போற. அடுத்த முறை உத்தரவு. எல்லாம் ஒரே நாள்ல கேட்க முடியுமா? நல்ல நிம்மதியா இருந்துக்கா, சந்தோஷமா இருந்து என்ன பார்த்து போங்க. அதே கோயம்புத்தூர் எல்லை என் சேர்த்து உட்கார்ந்தவே அவசரப்பட்டு கால விழுந்தா சொல்லிடுவேனா? ஒழுங்கா நினைச்சு கால விழுடா. ஆனா பொறுமா விழுங்க ஐயா, நீ தான் விழுங்க. பரிபூர்ணம் சொன்னாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது இப்போ உன்னுடைய தொழிலை நல்லா பார்க்க முடியாத மனவேதனை நடந்துகிட்டு இருக்குடா. வருத்தமா தப்பா? அதுல நட்பை போல் பழகி என் தொழிலுக்கு இடைஞ்சல ஒருத்தன் பண்ணிட்டாங்கிற ஒரு மனவேதனை. இழந்து போன பணத்தை பெற முடியுமா அல்லது புதுமையா பணம் கட்டி தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு வழி கிடைக்குமா? இப்படிப்பட்ட உள்ள வேதனையோட என்ன பார்க்க வந்திருக்க. கால விட்டுவா மகனே.
நான் ஒருத்தனை கூப்பிட்டோம்னா அங்க எல்லாம் வந்துடும். கூப்பிடாட்ட நீ ஆசைப்படுத அவசரப்படுத அடிச்சு கூட வராது இல்ல. அதனால இப்போ ஒரு இடத்துல நீ கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்த்து கொஞ்சம் மனத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கடா. அந்த பணத்தை வாங்கி தந்து உன்னை வாழ வச்சா போதும்டா. ஏன் ஆஞ்சநேயர் கழுத்தில் உள்ள மாலை எடுத்துட்டு வாடா. கண்ண மூடி உட்காரடா. பறந்து போய் பணம் கொண்டு வரேன். கருப்பசாமிக்கு செல்வாக்கா இருக்கலாம். தொழில ஆரம்பிச்சு தார ஆவடியில கொடி கட்டி பறப்பாய் என்று வந்தான் கருப்பசாமி. ஆமா, மதுரை மாநகர். மதுரை 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 யாரா இருக்கு? மதுரை மருத மதுரையா மருதையாப்பா? மதுரை மதுரை மதுரை. சரி, நான் கூப்பிட்டது வந்துட்டான். மகனே உன்னை அடுத்த கூப்பிடுறேன். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வாப்பா. என்னடா செஞ்சு தரணும் உனக்கு? நான் என்ன செஞ்சு தரணும் சொல்லு. கண்ண மூடி காலில் விழுந்துக்கா. எந்த ஒரு உயிர் சேதமும் மனவேதனையும் இல்லாம உனக்கு செம்மையாக்கி தந்தா போதுங்களா? நான் சொல்றதுல ஒரு அர்த்தத்தோட பேசுறத நீ தான் புரியாம பேசுற. உன்னை மீறி சென்ற உயிரை புரிஞ்சுக்கோ. உன்னை மீறி சென்ற ஒரு ஜீவனை நீ என்கிட்ட கேட்கிற. ஆனா அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு. நீ கூப்பிட்டா அந்த உயிர் பெயரக்கூடாது என்பதற்காக தான் அந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். புரியுதுலா? ரொம்ப உடைச்சு சொல்ல நீ வருத்தப்பட்டுருவ. அதுக்கு தான் நான் சொல்றேன். கண்ண மூடி அவளை கூப்பிடு மனதுக்குள்ள நான் வர வைக்கிறேன். கொண்டு வந்து சேர்க்கிறேன். உறவை பலப்படுத்துறேன். காப்பாத்தி தரப்பா. இருந்து பார்த்து போறேன். கருப்பசாமி, சுரண்டை எல்லை. ராமர் லட்சுமணன் சகோதரர்கள். நீங்க அண்ணன் தம்பியா? நீங்க ரெண்டரும் இல்லல்ல. நான் ராமர் லட்சுமணன் சகோதரர்களை கூப்பிடுறேன். வந்து உட்காரலாம். எல்லாரும் சந்தோஷமா வந்து உட்காரலாம். பொம்பளை பிள்ளையும் வந்து உட்காரலாம். கோயிலுக்குன்னு வந்தாச்சுன்னா ஒரு கூட்டு கிளி போல வாழ்ந்த குடும்பத்தை கள்ளப்புறா வந்து விழுந்து வெள்ளைப்புறாவின் வாழ்க்கை பிரிந்தது போல உண்மையா வாழ்ந்த சகோதரர்களுடைய ஒற்றுமை, பாசம், அன்பு அத்தனையும் அருந்து போய் இப்ப எல்லாரும் கண்ணீர் விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கண்ணீருக்கு காரணம் யார் அப்படிங்கறத இத்தனை பேருக்கு மத்தியில நான் சொல்லிட்டோம்னு சொன்னா, நம்ம குடும்பம்ங்கிற ஒரு பிடிங்கிற ஒரு ஸ்தானம் அப்படி ஒரு படி இறங்குறது மாதிரி வருத்தம் ஆயிடும். புரியுதா? ஆனா அதை சொல்லவும் செய்யணும். சொல்லாத முறையில நான் சொல்லணும். உடன் பிறந்தவர்களோ உடன் பிறந்தவர்களுக்கு வாழ வந்தவர்களோ எந்த பாவமும் செய்யவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை. ஆனா இந்த குடும்பத்துக்கு புதிய உறவு கொண்டு வந்தவர்களா துஷ்பிரயோகம் கைகேசிக்கு மந்திரை சொன்ன சூதால் ஸ்ரீராமர் வனவாசம் போனது போல நல்லா புரிஞ்சுக்கணும். மந்திரா சொன்ன சூதான வார்த்தையால் கைகேசி மனம் உண்டு ஸ்ரீராமரை வனவாசம் அனுப்பியது போல
இந்த குடும்ப ஒற்றுமையை குறைப்பதற்கு உங்க குடும்பத்துல ஒரு மந்திரா வந்து சேர்ந்தாள். நல்ல புரிஞ்சுக்கணும். அவளுடைய சூதான வார்த்தையும் செயலும் தான் இந்த குடும்பத்தின் ஒற்றுமையும் அன்பு பாச செல்வங்கள் எல்லாம் பிரியக்கூடிய நிலைமை வந்துச்சு. இப்போ அந்த தீய சக்தியை நீக்கி நீங்க பெற்ற பிள்ளைகளை அனைவரையும் ஒற்றுமையாக்கி மீண்டும் ஒரு கூட்டு கிளியாக நான் வாழ வச்சா போதும்ல. 3 மாலை கொண்டு வாப்பா. மூணு மாலை கொண்டு வா. எல்லாத்துக்கும் மூத்தவரை கடவுள் போல் மனதை சகோதரர் மீது அன்பு வைத்து நான் வர வைக்கேன். அவருடைய மகனையும் உங்கள் அனைவருடைய அன்பு பாசத்துக்கு நான் கட்டுப்பட வைக்கேன். மனசாட்சி மிகுந்த நீதியோடு உங்க குடும்பத்தை நான் ஒற்றுமையாக்கி தந்தா போதுங்களா? வெற்றியாக்கிட்டேன். எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டேன். ஆனந்தமா ஆகிட்டேன். வாமா. டாக்டருக்கு படிச்சுக்கலாம். கூட இருந்து அனைவரையும் காப்பாத்துறேன். எல்லாத்தையும் செல்வாக்கா இருக்க வைக்க வெற்றியாக்கி தரேன். நோய் இல்லை, பிணி இல்லை, செல்வங்கள் பெருகும், ஐஸ்வர்யம் ஒற்றுமை கூடுது, நினைத்தது நடக்கும். ஆனந்தமா இருக்கலாம். ஆனந்தமா இருக்கலாம். மெல்ல